ஓசூர் அருகே உள்ள ஜனபண்டா கிராமத்தில் ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோயிலின் 48 நாள் மண்டல நிறைவு பூஜை. சிறப்பு யாகங்களுடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை கடாவெட்டி விருந்துடன் வழிபாடு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒன்னல்வாடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஜனபண்டா கிராமத்தில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோயில் புரணமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கடந்த ஜனவரி மாதம் 25/1/2026 மற்றும் 25/1/2026 அன்று 2 நாட்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை 48 நாள் மண்டல அபிஷேகம் மற்றும் மண்டல பூஜைகள் சனிக்கிழமை நடைபெற்றன. இதில் மண்டல அபிஷேக நிறைவு பூர்த்தி பூஜைகள் துவங்கின. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், ஸ்ரீ முனீஸ்வரருக்கு மண்டல அபிஷேகம் பூர்த்தி ஹோமம், பிரம்மா பிரதிஷ்டை, ஆதிவாசாதி ஹோமம், மகா பூரணாகித்தி, மகா மங்களாரத்தி, பிரசாத விநியோகம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முனீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் வந்திருந்த பக்தர்களுக்கு கடாவெட்டி அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ முனீஸ்வரர் உற்சவமூர்த்தி திருவீதி உலா நடைபெற உள்ளது. இந்த மண்டல அபிஷேக நிறைவு பூஜையில் ஒன்னல்வாடி, ஜனபண்டா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இறைவனுக்கான பூஜை பொருட்களை எடுத்து வந்தனர். மேளதாளங்களுடன் வந்த பெண்கள் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாரதனையும் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்துடன் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முனீஸ்வரர் சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறப்பான பூஜைகள் நிறைவு பெற்று ஞாயிற்றுக்கிழமை கடாவெட்டி விருந்து, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா ராவமூர்த்தி, ஸ்ரீனிவாஸ் அவர்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் நரசிம்மா பாரடைஸ் உரிமையாளர் மற்றும் தொழிலதிபர் ஜெயசங்கர் செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் TM சிவசங்கர், ஜெயஷீலா மற்றும் ஊர் கவுண்டர் முனிவீரப்பா, கோபாலப்பா, மஞ்சுநாத் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த அசைவ விருந்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அசைவ விருந்து சாப்பிட்டு சென்றனர். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜனபண்டா கிராமம், ஒன்னல்வாடி பஞ்சாயத்து, ஒசூர் தாலுக்கு, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த ஜனபண்டா கிராமத்துல முனீஸ்வரன் கோயில் பழைய கோயில் நாங்கெல்லாம் பார்த்ததில்லை. அந்த பூர்வீகா கோயில், அது சும்மா கல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அது நாங்கள் இப்போ புதுசா ஒரு கோயிலை கட்டி 4 பேர் பக்தாதிங்கெல்லாம் சப்போர்ட்னால நம்ம ஒரு கோயில் கட்டி ஜனவரி 26ஆம் தேதி கும்பாபிஷேகம் விழா நடந்தது. 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சு நேற்றுக்கு முடிஞ்சது. இன்னைக்கு அந்த திஷ்டி பரிகாரம் பலி கொடுத்து ஆடு கெடாவெட்ட விருந்து விழா இன்னைக்கு வழிபடுத்திருக்கோம். அனைவரும் 2000 பேர் கலந்து கொண்டு இருக்காரு. மற்றது நம்ம ஜேபிடி அசோசியேஷன்ல இருந்து நம்ம ஜெய்சங்கர் சார் கலந்து கொண்டிருக்காரு, பில்டிங் ஓனர் காம்படிஷன். அடுத்து நம்ம பார் அசோசியேஷன் சார், லாயர் அசோசியேஷன்ல பார் அசோசியேஷன் சிவசங்கர் சார் பிரசிடென்ட், அவருக்கு சார் கலந்து கொண்டிருக்காரு. ஃபேமிலி குடும்பத்தோட கலந்து கொண்டிருக்காங்க. பழைய மாய்ந்த கோயில் இது 2000 பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா பழைய 2000 பேர் கலந்து கொண்டு வழிபட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில், 2000 வருஷம் முன்னாடி கோயில். நீங்க கல்ல வச்சு பண்ணிட்டு இருந்ததுனால நாங்க கோயிலாக இப்ப கட்டி வழிபட்டிருக்கோம். கோவில கட்டணும் அப்படின்றது எப்படி? நீங்க 2000 வருஷத்துல பழமையா இந்த கோயில் இப்ப நீங்க புதுசா கோயில் கட்டணும் எப்படி உங்களுக்கு? எங்க அம்மா கூட கட்டணும் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல. அது இப்போ ஏதோ ஆண்டவன் வழி காட்டியிருக்காரு. அதனால இப்போ கட்டி அவரோட வழிக்கு கும்பாபிஷேக விழா பண்ணி அதை நடத்திருக்கோம். அவரோட அந்த பிரசாந்த் பட்டர்னு ஒரு ஐயர் இருக்காரு. அந்த ஐயரை தான் எல்லாம் பண்ணி முடிச்சு கும்பாபிஷேகம் அபிஷேகம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. 44 விழா முடிச்சு எல்லாம் முடிச்சு